நிறைய கப்பிள் ரிலேஷன்ல மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்ல கன்சாங்குவினஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்க கப்பிளுக்கு ஒரு காமனான டவுட், பேபி ஹெல்த்தியா இருக்குமா, பேபிக்கு குறை இருக்குமா அப்படின்றது. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸை ஸ்கேன்ல ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ்வலி பிரெக்னன்சில பண்ற ஸ்கேன்ல 50 to 60% ஆஃப் தி பேபியோட ப்ராப்ளம்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது உறுப்புகளோட ஃபார்மேஷன், அதோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம ஸ்கேன்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 3 months ஸ்கேன்ல பேபியோட நோஸ், நெக் பின்னாடி இருக்க ஸ்கின் திக்னஸ், முதுகு தண்டு இதெல்லாம் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா, கை கால் வாய் இதெல்லாம் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5th month ஸ்கேன்ல டீட்டெயிலா பேபியோட ஹார்ட், வயிறு, கிட்னிஸ், கை கால் அண்ட் பிரெயின் இதெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ண முடியும். பட் இந்த உறுப்புகளோட ஃபங்க்ஷன், அதாவது பேச்சு திறமை எப்படி இருக்கு, பேபிக்கு காது சரியா கேக்குதா, இதெல்லாம் டெஃபினட்டா நம்மளால ஸ்கேன்ல பார்க்க முடியாது. அண்ட் 60% ஆஃப் த டைம் உறுப்புகள் சரியா ஃபார்ம் ஆயிருந்தா அது சரியா செயல்படும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். பட் யூஸ்வலி இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கான ஹியரிங் டெஸ்ட், விஷன் டெஸ்ட் இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும்.